நான் இன்னைக்கு கொஞ்சம் பெண்கள பத்தியும், ஆண்கள பத்தியும் தான் பேச போறேன். பெண்கள், ஆண்கள்லாம் குடும்பத்த பத்தி பேச போறேன். என்னமோ தெரியலங்க. நான் இப்ப சில காலகட்டங்கள்ல பார்த்தப்போ, ஒரு சில குடும்பங்கள், அ ஆண்கள் இருந்தும், ஆண்கள் இல்லாத மாதிரி தான் அப்படிங்கிற மாரி தான் இருந்த இடத்துல, அந்த பெண்கள் வந்து தல தூக்கி தன்னோட குடும்பம் தான் 4 பேர் நம்மள வந்து குடும்பமா பேசணும், நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சிடணும்னு போராடி, ஓடி, 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 ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து நீங்க இப்ப நி நி நில்லுன்னு சொன்னா கூட நிக்காத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்த தல தூக்கி நிறுத்திட்டு, கஷ்டப்பட்டு புள்ளைங்கள படிக்க வச்சு, வெட்டியா உட்கார்ந்திருந்த புருஷனுக்கு சோறு போட்டு, இல்ல புருஷன் இப்படி உட்கார்ந்தா 4 பேர் தப்பா பேசிருவாங்களேன்னு புஷ் அப் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ண வச்சு, அவங்களே ஒரு தொழில்ல ஒரு உட்கார வச்சு காமிச்சு, இவர் ஆம்பள அப்படிங்கிறத வெளிய நிறுத்தி, இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண் சோர்ந்து ஒரு இடத்துல உட்கார்றப்போ, இவங்க கொஞ்சம் தான் க்ரோ அப் ஆயிடுறாங்க இல்லையா? ஏன்னா படிக்க வச்ச குழந்தைங்க பெருசாயிடுறாங்க. இந்த க்ரோ அப் அதாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு வேலையெல்லாம் சொல்லிக் குடுத்து வேலை பண்ண வச்சிருக்கோம்ல, அவங்க கொஞ்சம் ரெடி ஆயிடுறாங்க. அப்படி ரெடி ஆகுறப்போ, இப்ப பணம் காசெல்லாம் புதுசா வரப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஓடி ஓடி உழைச்ச பொம்பளைக்கு பேர் என்ன தெரியுமா? ஊர் சுத்தி. நாங்கலாம் கேட்கவே இல்ல. உன்ன யாரு செய்ய சொன்னா? அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 விஷயம்லாம் பண்றாங்களாமா. என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப் இவங்க கிட்ட தான் பணம் இருக்கிற மாதிரி, அவ்ளோ ஒரு ஆட்டிட்யூட். அந்த ஓடி ஓடி உழைச்சவளுக்கான மரியாதை இல்லாம. இதெல்லாம் வந்து அந்த ஓடி ஓடி உழைச்சவள்ட்ட கேட்கிறப்ப சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு தான் அதெல்லாம் பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு இது புதுசா இருக்கும். கெத்தா தெரியும். நான் அன்னையிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்துருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து இது தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போல தான் போறதா இப்போ வரைக்கும் அவங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. பார்த்துட்டேங்க இதெல்லாம் அப்படின்னு. அதனால பொம்பளைங்க வைராகியத்த சில பேர்லாம் லேசா நெனச்சுட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு எளிதில நீங்க அவங்க வைராகியத்த உடைக்க முடியாது. நீங்க இன்னைக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா என்னைக்கு